பரோஸ் ரொம்ப எதிர்பார்த்துக்கு இடையில வந்த படம். மோகன்லால் டைரக்ஷனு. நம்ம நாதஸ்வரம் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஏற்கனவே இளையராஜாட்ட ஏஆர் ரஹ்மான்ட்ட எல்லாம் ஒர்க் பண்ண சின்ன பையன், 19 வயசு பையன். ஸோ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் தூக்கி நல்லா நிறுத்திச்சு. சரி படத்தை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு படத்தை பார்த்தாச்சு. இப்போ படத்தோட கதை என்னன்னு சொன்னோம்னா என்ன சொல்லலாம்? சரி ஓகே, நான் ஏதாவது சொல்லி தான் ஆகணும். ஒரு பாரசீகத்தில் ஒரு ஸ்டோரி, பாரசீக மொழியில் வந்து ஸ்டோரி ஒன்று எழுதி ஒரு இடத்துல கிடக்குது. நம்ம பழைய மாதிரி அமெரிக்காலேருந்து போகிறான், இந்தியாவிலேருந்து போகிறான், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் போகிறான் அந்த கதையை படிக்கிறக்கானே. பாரசீகம் அறகுறையாக தெரிஞ்சவன் ஒன்று. இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டன், கேரளத்துலேருந்து ஒரு மலையாளி வந்து அந்த படத்தை புக்கை படிக்க வர்றாரு. அந்த 2 பேர் சேர்ந்து இந்த புக்கை படிக்கிறாங்க. புக்கை படித்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று வருது, என்னென்னா இதை வச்சு நம்ம படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. தமிழில் வந்து போய் படித்தார் இல்லையா பாரசீகத்தை அறகுறையா, அவர் எடுத்த படம் தான் கங்குவா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கங்குவாலையும் பார்த்தீங்கன்னா இதே கதை தான், வேற ஒன்றுமே இல்லை. எனக்கு படம் ஃபுல்லாக கங்குவா தான் ஞாபகப்படுச்சு. இதுனா கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதில் வந்து சூர்யா என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, வாக்கு கொடுத்துருவார். யாருக்குன்னா ஒரு தாய்க்கு வாக்கு கொடுத்துருவார். ஏன்னா அவருடைய அப்பா வந்து, அந்த பையனுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சூர்யானாலதான் இறந்துருப்பாரு. அதனால வந்து இந்த பையனை காப்பாற்றினுடைய பொறுப்பு வந்து இவருக்கு வந்துன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவர் செத்துரும். ஸோ அந்த வாக்கை காப்பாற்றுறக்காண்டி ரொம்ப போராடுவார். பயங்கரமா போராடி என்ன செய்வாரு, அவனை அந்த பையனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன வேதனை செத்துறாரு. அதோட கர்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசென்ட்ல வந்து 2024 வந்து ஒரு சூர்யாவை வந்து அதே மாதிரி ஒரு பையனை காப்பாற்றுவார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவாவில் பண்ணியிருப்பாங்க. அதே தாங்க இந்த படத்துலையும் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1633ஆம் ஆண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து என்ன செய்யறாரு, நம்மளை வந்து அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, வில்லைங்க நம்ம வந்து சாக போகிறோம். அப்போ வந்து இந்த ட்ரெஸரர், இந்த பொக்கிஷத்தை பூரா காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல வேலையாள் வேணும். அப்படிங்கிற போது அந்த சபையில் என்ன செய்கிறாங்கன்னா மோகன்லாலை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க பேர் தான் பெரோஸ். ஸோ அந்த மோகன்லாலை தேர்ந்தெடுத்துட்டு இவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு சொல்லும் போது அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு இது வந்துடுது, என்னன்னா மனுஷனால இந்த ட்ரெஸரை காப்பாற்ற முடியாது, ஒரு கோஸ்ட்னால தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவனை உயிரோட வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி சாவடிச்சு ஒரு வித்தைக்காரியை வச்சுட்டு அந்த கோஸ்ட்டை வந்து ஏவி விடுறாங்க. அந்த கோஸ்ட்டை அவன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கேஜா எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. அந்த ராஜா என்ன செய்றாரு, உனக்கு வந்து ஒரு மென்டாரை வந்து ஒருத்தரை வந்து விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை விட்டு போறாரு. ஒரு அனிமேஷன். அந்த அனிமேஷன் என்ன செய்யுதுன்னா அவரை வந்து பாதுகாத்துட்டு வருது. அவர் தான் வந்து அந்த பையன் தான் அந்த கைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த சூழ்நிலை வந்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா 400 வருஷமா வந்து அந்த பொக்கிஷத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த கோஸ்ட்டில். ஆனால் அந்த பொக்கிஷத்தை வந்து உரியவங்கிட்ட போய் ஒப்படைக்கணும் இல்லையா, அந்த லீகல் ஹையரை வந்து கரெக்டாக போனால் ஆள்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா அவர் சந்ததி யாருன்னு சொல்லிட்டு வருவாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க வந்துட்டு அந்த சந்ததியிட்ட போய் ஒப்படைச்சோம்னா அவருடைய மரணம் உறுதியாயிரும். இதுக்காண்டி வந்து போராடிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீக்வன்ஸ் போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பங்களா இருக்கு இல்லையா, அந்த 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பங்களா, 1633 உள்ள பங்களா வந்து ஆக்ஷனுக்கு வருது. அந்த ஆக்ஷனை எடுத்துட்டு கேசினோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கேசினோன்னு தெரியும், சூதாட்டம். அதில் போனோம்னா பல பேரோட வாழ்க்கை போயிரும் தெரியும். ஸோ இந்த சூதாட்டத்தில் இருக்கும்போது அந்த ஆக்ஷனில் எடுக்க போகிறவருடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வருது. அப்போ வந்து இவருக்கும் அவருக்கும் அந்த ஒரு கனெக்டிவிட்டியை காமிக்கிறாங்க. ஒரு கர்மா வேலை செய்யுது. இந்த பொண்ணு தான் அந்த மகாராஜாவுடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாரு. இப்போ அந்த பொண்ணுகிட்ட சாவியை ஒப்படைக்கணும். இதுதாங்க படத்தோட கதை. இதுல நடக்கிற இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, இதை சொல்றதே இந்த படத்தோடைய கதையை பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல கதை தான் சொல்லணும். ஆனால் அதை பிளே பண்ண விதம் இருக்கு இல்லையா, மலையாள சைடில் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பயங்கர ஸ்லோ போயிட்டே இருக்குது. கங்குவால பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப ஓவரா ஏற்றணும்னா ஒரு 2 dB வந்து டவுன் பண்ணிங்கன்னா இந்த படத்தை வைக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய போராடி கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. இதை பார்த்த மோகன்லால் நினைச்சுக்க இது ஆரம்பத்துலேருந்து கம்மியாகவே எடுத்துட்டாரு. பழைய சால்டர் டிவியில் படம் பார்த்த மாதிரி இருக்குது இந்த மியூசிக்லாம் பார்க்கும்போது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நல்ல சவுண்டாக கூட்டி வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி கூட்டி வச்சாலும் குறை சொல்கிறீங்க, குறைச்சி வச்சாலும் குறை சொல்றீங்க, என்ன பண்ணுறது தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த படம் வந்து ரன் ஆகி போயிட்டுருக்கு. ஓவராலாக வந்து 3D ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அனிமேஷன் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஃபெக்ட்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுலலாம் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் ஸ்டோரியை வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா படமாக அமைஞ்சிருக்கும். ஹீரோயின் இல்லாத குறையை வந்து அந்த பொண்ணு தீர்த்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரி மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒட்டவே இல்லை, எங்கேயுமே ஒட்டலை. ஒரு கட்டத்தில் வந்து புளு சட்டை மாறன் சார் சொல்லியிருப்பாரு, மலையாளத்துக்காரங்களுக்கு எங்கேருந்து தான் மூளை இருக்கோ தெரில, எப்படி தான் கதை எடுக்கிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இவங்க கற்றுக்கடான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன். ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க படத்தில், அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஏன்டா இப்படி வந்தோம் அப்படின்னு இருக்கு. மோகன்லால் மம்முட்டிங்கிற பெரிய பெரிய ஆளுகளுக்கு வந்து இந்த மாதிரி படம் அமைகிறது ரொம்ப கஷ்டம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதல் படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. தயவுசெய்து எப்படி கதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கணும், உங்கள் பேரை காப்பாற்றுற மாதிரி கதை எடுத்துருக்கணும். தமிழ்லேயும் 3D எடுத்துட்டாங்கடா, கங்குவான்னு ஒரு படம் பிரம்மாண்டமாக எடுத்துட்டாங்கடா, நம்ம மலையாளத்துலையும் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு
யோசிச்சு இதுக்கானியே செஞ்சது மாதிரியே இருக்குது. அதாவது ஒரு படம் வந்து கதைக்கானி தான் படம் பண்ணுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 3D அதான் ஊனா போட்டு ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே 3Dன்னு எழுதிட்டு 3Dக்கானி படம் எடுத்த மாதிரி தான் இருக்குது. அதில் மோகன்லால் இன்ட்ரடக்ஷனில் வந்து ஒரு கல் வந்து நம்ம கண்ணில் விழும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து ஒரு பாலை ஏற்றும், அந்த பாலை வந்து நம்மளை மூஞ்சில் அடிச்சுட்டு போகும். ஸோ அந்த மாதிரி சில நல்ல வேலைகள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நாதஸ்வரம் பார்த்தீங்கன்னா மியூசிக் நல்லாவே போட்டிருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு வந்து பெரிய என்ன சொல்கிறது, பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1600 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துக்கு மியூசிக் போடணும். இப்போ அட் ப்ரெசென்ட் 2024 வந்த படத்துக்கும் நம்ம மியூசிக் போடணும். ரொம்ப அவருக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் நம்ம தெரியல 2 மியூசிக் டேரக்டர் போட்டிருக்காங்க. ஒருத்தர் இங்கே, ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்காரர் மியூசிக் போட்டிருக்காப்புல. ஸோ ஓவராலாக வந்து மியூசிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு வழியே சாங்லாம் எங்கேயுமே ஒட்டலை. கொஞ்ச நேரம் படித்த மதுபாலகிருஷ்ணன் வந்து ஒரு சாங் பாடியிருக்காப்புல. மண்டை காஞ்சு போச்சு, ஒரே கிரிஞ்சாக இருந்துச்சு அந்த சாங்லாம். என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சு படத்தை. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மைனஸுக்கு காரணம் ஸ்க்ரீன் பிளே தான் நம்ம சொல்லணும். அறகுறையாக பண்ண ஸ்கிரிப்ட் மோகன்லால் வந்து எதுக்கு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணணுன்ற அளவுக்கு இருந்துச்சு இந்த படம். அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமான்னு கேட்டோம்னா உண்மையிலேயே சரி தமிழை பார்த்துட்டு கங்கோ வந்துச்சு நம்மளும் இந்த படத்தை விடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 3Dக்கு நல்லாமே மெனக்கெட்டுருக்காங்க, நல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க. எப்படி பட்ஜெட் போட்டாலும் வந்து மக்களுக்கு புரியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புரியாது. இது மலையாள சினிமாவுக்கே வந்து ஒரு ஒரு பேடான ஒரு உதாரணமாக தான் போச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வருஷம் ரிலீஸ் ஆன 4 படமே வந்து மோகன்லாலுக்கு ஃப்ளாப்புங்கிறத அவர் வந்து மனசில் வைக்காம இந்த படத்தை நம்ம இப்போ விடுறோமே, நம்ம ஜெயிச்சாகணுங்கிற கட்டாயத்தில் வெளியே வந்த படம் அவருக்கு வந்து எந்த வயதுலையுமே உதவாது, எந்த வேலையும் பேர் எடுத்து கொடுக்காது. என்ன மாதிரி சூப்பரான ஆக்டர் அவர், நம்ம ஆக்டிங்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆக்டிங் ஸ்கோப் கூட இதில் கிடையாது. ஒரு பேத்தோ சீனு, ஒரு ஃபீல் குட்டாக ஒரு சீனு எதுவுமே இல்லை. அந்த அவங்களுக்கும் வந்து இந்த சின்ன ஒரு அனிமேஷனான ஒரு டோன்னு ஒரு அனிமேஷன் கேரக்டர் இருக்குது. 2 பேருக்குள்ள உள்ள இந்த கெமிஸ்ட்ரி வேணால் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் படத்தில் வந்து ஓவராலாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஹீரோயின் போர்ஷன் இல்லாதனாலையும் சரி, ஒரு எப்படி சொல்கிறது, எதுவுமே வந்து நம்மளுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒட்டவே இல்லை, எங்கேயுமே கனெக்ட் ஆகாதனால இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான ரொம்ப சுமாரான, அதாவது பிலோ ஆவரேஜுக்கு கீழே போயிடுச்சு இந்த படம் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்துக்கு என்னோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 4 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறோம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.